பேசிக்ஸ் ஆஃப் சூயிங் எபிசோட் 30. ஹேண்ட் ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹெம்மிங்லாம் வேண்டாம், எனக்கு ஈஸியான ஒரு டெக்னிக் வேணும் அப்படின்னா இதுதான் டபுள் சைட் ஃபியூசிங் டேப். எந்த பார்ட்டில் ஹெம்மிங் பண்ணுமோ அந்த பார்ட்டில் நடுவில் இந்த ஃபியூசிங் டேப்பை வச்சுட்டு ஹெம்மிங் பண்ண வேண்டிய பயா ஸ்ட்ரிப் ஆர் எனி ஸ்ட்ரிப் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிட்டீங்கன்னா ஹெம்மிங் இல்லாமையே இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆகிடும். பட் லாங் ஸ்டே இருக்காது, மல்டிபிள் வாஷஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெம்மிங் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் அ லாங் ஸ்டே. அந்த ஹெம்மிங்கை ப்ரொஃபஷனல் வேலை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் நீடில் வித் 2 strands ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் மேக்கிங் த ஹெம்மிங். ஓகே, இங்கே நான் வந்து ஒரு 2 டெக்னிக்ஸ் கவர் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இங்கே மெயின் ஃபேப்ரிக் அண்ட் திஸ் இஸ் லைனிங். எனக்கு இந்த டைரக்ஷன்லேருந்து பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின் ஃபேப்ரிக்லேருந்து யூ ஹாவ் டு டேக் ஒன்லி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபேப்ரிக். இந்த மாதிரி தான் எடுக்கணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் தெரியவே கூடாது. பட் யூ கேன் பி ஜெனரஸ் இன் யோர் கேன்வாஸ் ஃபேப்ரிக். லைக் 1 centimeter வரைக்கும் யூ கேன் டேக் லைக் திஸ். See, I'm going to take around 1 centimeter like this. And now the same place, main fabric la I'll take little and 1 centimeter, around 1 centimeter in your lining fabric, lining or canvas fabric. Okay, so only on canvas fabric, and the 1 centimeter is only on the canvas fabric. Okay, so minute anganga stitches theriyudha. This is one way of hemming. நான் சொன்ன மாதிரி there is no any fixed rule for hemming. இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வரணும்ன்ட்டு. ஓகே, we have a different designs of hemming. ஓகே, நான் இங்கே உங்களுக்கு 2 designs கவர் பண்ணுறேன். கேன் யூ see the stitches? குட்டி ஆரோவாக வந்திருக்கா? இவ்வளோ பேஷன்ஸ் எனக்கு இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஹெம்மிங் டெக்னிக் வேணும், பட் ஸ்டில் நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். See, again take a minute fabric from the main fabric and connect the canvas. Okay, again 1 centimeter or 1/4 distance, little fabric from the main fabric and canvas fabric. அப்படியே கண்டினியூஸாக பண்ணலாம். This is the other technique. Can you see? This is one way of hemming and this is the other method of hemming. And right side பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸே விசிபிளாக தெரியும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி சூயிங். கீப் லேர்னிங்.